கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை எரேமியா 1 நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கலாம். எத்தனையோ மனிதர்கள் மூலமாய் வந்த அச்சுறுத்தல்களின் நிமித்தம் நீங்க பயந்து கொண்டிருக்கலாம். இல்ல மனித வார்த்தைகளை உங்கள் சோர்வுறப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு பேசுகிறார். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். எந்த காரியத்தை குறித்து, ஒருவேளை அது மனிதர்களால் வந்த காரியங்களா இருந்தாலும், இல்ல உங்க சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும், எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி நம் தகப்பன் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுகின்றார். உங்களை காக்கும்படிக்காகத்தான் அவர் உங்களோடு கூட இருக்கிறாராம். ஒரு தீங்கும் உங்களை அணுகாது, சேதப்படுத்த முடியாது என்று சொல்லி தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். மேலும் உபாகமம் 31 பார்க்கிறோம், நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். ஒருவேளை இன்றைக்கு தேவன் நம்ம கூட இருக்கிறார்னா, எதற்காகலாம் நம்ம கூட இருக்கிறார்னு பார்த்தோம்னா, அந்த முதல் வசனத்துல பார்த்தோம், நம்மை காக்கும்படிக்கு அவர் நம்ம கூட இருக்கிறாராம். இன்றைக்கு அவர் நம்மை விட்டு விலகாமல், நம்மை கைவிடாமல் இருக்கிறதற்கு காரணம் நம்மை பாதுகாக்கும்படி. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டாமா, பயப்படவோ திகைக்கவோ வேண்டாம் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட மறுபடியுமாக இடைப்படுகிறார். யோசுவா 1 பார்க்கிறோம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். இந்த இடத்துல மோசேக்கு அப்புறம் யோசுவாவுக்கிட்ட இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு வருகிறது. அந்த நேரத்துல யோசுவா பயந்திருந்த சூழ்நிலையில தேவன் இந்த வார்த்தையின் மூலம் யோசுவாவோடு கூட இடைப்படுகிறார். இடைப்பட்ட அந்த வார்த்தையின் படியே யோசுவாவை கொண்டு பலத்த காரியங்களை இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக செய்கிறது நம்ம பார்க்கிறோம். யோர்தானை பிரிக்கிறதும், மேலும் எரிகோ, அரணான அந்த எரிகோ கோட்டை 7 நாட்களுக்குள்ளே தகர்ந்து போகிறதும், இப்படிப்பட்ட காரியங்களை யோசுவாவின் மூலம் தேவன் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் நம்ம கூட இருந்தார் அப்படின்னா நிச்சயம் நம்மளை காப்பார். நிச்சயம் நம்மோடு கூட அவர் வருகிறதுனால நமக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் அவர் நமக்காக நின்று நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். மேலும் அப்போஸ்தலர் 18:9-10 பார்க்கிறோம், ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். கொரிந்து பட்டணத்துல பவுல் பிரசங்கிக்கிற நேரத்துல பவுலுக்கு ஏதோ ஒரு பயங்கள் வந்திருக்க கூடும் நான் நினைக்கிறேன். அதனால ராத்திரியில கர்த்தர் பவுலுக்கு அந்த இடத்துல தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன் கூட இருக்கிறதுனால உன்னை யாரும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது, தீங்கு செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு இம்மானுவேலனாய் அவர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் இன்றைக்கு ஒரு தீங்கும் நம்மை அணுக முடியாது. ஏனென்றால் நம்மை காக்கும்படி அவர் நம்முடனே கூட இருக்கிறாராம். ஒருவரும் தீங்கு செய்ய முடியாதபடி அவர் நம்மை பாதுகாக்கிறாராம். நம் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயத்தை கொடுக்கும்படி அவர் நம்மோடு கூட இருக்கிறாராம். மேலும் இந்த அப்போஸ்தலர் 18:11 பார்க்கிறோம், அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். பவுல் அந்த தேவன் அந்த வார்த்தையின் மூலம் திடப்படுத்தின பிறகு 1 வருஷம் கொரிந்து பட்டணத்துல அங்கே பிரசங்கித்து அங்க அநேக மக்களை கிறிஸ்துவுக்கு பக்கத்துல அவர் திருப்பினதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கும் அதே தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேலன் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் நீங்கள் ஒரு காரியத்தை குறித்தும் கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்படுகிறார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் நேர் எங்களோடு
எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தையின்படி நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால், நீர் எங்களை காக்கும்படி எங்களோடு கூட இருக்கிறபடியினால், எங்களுக்கு தீங்கு செய்ய ஒருவரையும் நீர் அனுமதிக்காத இடத்துல எங்களை நீர் வைத்திருக்கிறபடியினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்க வாழ்க்கையில எங்களுக்கு வேண்டிய ஜெயத்தை தரும்படியாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் இனி எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெயத்தை மாத்திரம்தான் பார்ப்போம் என்பதை நாங்கள் விசுவாசத்துடன் அறிக்கையிடுகிறோம். அப்பா, நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்கள் தகப்பன் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.